தமிழ் மாதத்தில் சிறந்ததை இம்மூன்றெழுத்தும் சேர்த்து மாமேதையாக அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கும் என் உடன்பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கல்விக்கண் திறந்த முதல்வர் காமராஜரை பற்றியதாகும். கல்விக்கண் திறந்த முதல்வர் என்று அழைக்கப்படும் பெருந்தலைவர் காமராஜர் 1903 விருதுநகரில் குமாரசாமி சாவை சிவகாமி அம்மையாருக்கு பிறந்தவராவார். நாட்டாமைக்கார குடும்பத்தில் பிறந்த இவர் இளம் வயதிலே பஞ்சாயத்தை கண்டு வளர்ந்தவர். இவரின் சாதனை பற்றி இனி காண்போம். திண்ணை பள்ளியில் நடுநிலைவரை கற்றார். பின்பு கல்வி உலகம் வழங்கப்பட்ட உயர்நிலை பள்ளியிலும் கற்றார். விடுதலை போராளிகளின் செயலின் கூச்சலை கவனித்தார். அவர்கள் குறை வந்தே மாதரம் என்னும் மந்திரம் காமராஜரின் மனித ஆழமாக பதிந்து அவர்கள் விடுதலை உணர்வை ஊட்டியது. எனினும் குடும்ப துன்பம் காரணமாக பள்ளியை விட்டு விலகினார். எனினும் நூலகங்களுக்கு சென்றும் செய்திகளை படித்தும் அரசியல் கட்சி தலைவர் உரைகளை கேட்டும் திறமைகள் பரவற்றை வளர்த்துக் கொண்டார். இளமையிலே காங்கிரஸ் கட்சியின் தொண்டராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். கட்சி பேரணியில் கலந்து கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவரது அளவற்ற தேசிய பற்றை கண்ட கட்சி தலைவர்கள் காமராஜரை கட்சி செயலாளராக நியமித்தனர். 1939 தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். முகிந்த செல்வாக்கு பெற்றதால் ராமசாமி பிரகாசம் முதலமைச்சரை முதலமைச்சராக்கினார். பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல சிந்தனை உடையவர்கள் நாளை சமுதாயத்தை நல்ல வழியை கொண்டு போகும் தூண்களாகவும் இருப்பார்கள். மாணவர்களை நல்ல வழியில் கொண்டு போகும் தூண்கள் மாணவர்கள் கல்வி அறிவு புகட்டும் பாடசாலையாக மட்டும் என் பள்ளி இருக்காமல் பல விஷயங்களை அறிந்து உலகமாக என் பள்ளி இருக்க வேண்டும். மாதா பிதா குரு தேவம் பேச பழகிய மாதாவிற்கும் பேச்சை பிழை நீக்கிய பிதாவிற்கும் பேச்சு நாகரிகம் கொடுத்து கொண்ட குருவிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நான் ஏம் த ஸ்டார் அண்ட் ஷூட் த ட்ரீ. நட்சத்திரத்திற்கு குறிவை மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். குறி வைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு குறி வைத்தேன். சுட்டது மரமா இல்லை நட்சத்திரமா என்பது நடுவர்களுக்கு தான் தெரியும். காலமோ சுருக்கம் கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினேன் என்றால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி.